ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே செய்யா, உம்மை தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனா என் வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளதில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளதில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிற ஆண்டவரே சொல்லுவோம். உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஓ இந்த மாத கடைசியிலே கொண்டு வந்திருக்கீங்களப்பா, இந்த மாதம் முழுவதும் கிருபையா நடத்துனீங்களேப்பா. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நேசம் மாறாத நேசம், உம்முடைய நேசம் நித்திய நேசம், உம்முடைய நேசம் ஆண்டவர் ஒருபோதும் அழியாத நேசம். ஓ ஹல்லேலூயா. பாலதர கபலதனமா ஓ ரிகபலதன சந்தலபதனமா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறதை விட எங்களுக்கு வேற விருப்பமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வருவதும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பதும் உம்மை தேடவும் அதுவே எங்கள் உள்ளத்தை நான் விருப்பம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக இந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்துறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நம்ம கருத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஏகமனதாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனை நடத்துவாராக. தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரே கூட இருப்பாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய திருக்கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த 2 அல்லது 3 பேர் நாமத்தினால எங்கே கூடுகளோ நடுவில் இருக்கிறேன் என்ற
என்று சொன்னீரே. எங்கள் நடுவிலே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இயேசுவே கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை பாடல்கள் வழியாக எங்களோடு பேசும், வார்த்தை வழியாக எங்களோடு இடைப்படும். நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருவீராக. முடிந்து நடக்கிற சண்டே கிளாஸ் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஒரு விஷயம் கூட உடைய திருக்கரத்திலே படைக்கிறோம். உடைய ரத்தத்தினால் எங்களை கல்வி தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொல்லிடுறேன். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் கழுவீராக. தடம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், பசுத்தப்படுத்துவீராக. தேவனுடைய ஆலயம் தேவ மகிமை நிரம்புறதப்பா. போதே உடைய ஆவியானவர் ஆண்டவரே உடைய கரத்திலே ஆளுகை எடுங்கப்பா. போதே உடைய மகிமை இறங்கணும், உடைய பிரசனம் அளவில்லாமல் காணப்படணும். கர்த்தருடைய ஆவியான எங்கள் மத்தியிலே அசைவாடணும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியான எங்கள் மத்தியிலே உலாவணும். ஆண்டவரே, வருகிற ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்லப்பா. ஆண்டவரே, கர்த்தரால் தொடப்பட்டவர்களாய், கர்த்தரை தரிசித்தவர்களாய், கர்த்தருடைய பலனடைந்தவர்களாய், கர்த்தருடைய சமூகத்திலே உயிரடைந்தவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே நன்மையை நன்றி செலுத்துகிறவர்களாக, நன்மை பெற்றவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக புறப்பட பலனடைய கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியிலே ஒவ்வொருவரும் காணப்பட ஆவியான கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகுமே. எல்லாவற்றையும் நிரப்புகிறாரே. போதே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. உன் வாயை விரிவாக தர நான் நிரப்புவேன் என்று சொன்னவரே. சமாதானத்தால் நிரப்புங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்க, சுகத்தினால் நிரப்புங்க, பலத்தினால் நிரப்புங்க, விடுதலால் நிரப்புங்கப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க விடுதலை உண்டாண்டவரே. விடுதலையோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு இதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆராய மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆராதனை விரோதமாக பசுத்த அண்டர்வான்களுடைய ஆராதனை விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமல் போயிட்டோம்ப்பா. எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல் மனித வல்லமைகள் பிசாசு கிரிகளை நசரனாக இயேசுவை நாமத்தை கட்டி சுட்டரிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிய கனமும் மகிமும் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜபம் கேட்கும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகீதம் பாடுவோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகீதம், நான் நீளம் தண்ணில் ஆரணேயா. இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகீதம், நான் நீளம் தண்ணில் ஆரணே. தீருகள் குறையோ, தீருகள் குறையோ, தீருகள் தீகளோ உரைக்கவும் பெயரும். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகீதம், நான் நீளம் தண்ணில்
இயேசு, இயேசு, ஹல்லேலூயா. இயேசு என்ன நாமம், நாமத்துக்கு முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் இயேசுவின் நாமம். இயேசு வைத்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, மந்திரம் பண்ண முடியாது. இயேசுவினாலே எல்லாம் ஓடும். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரொம்ப நல்லவர். எத்தனை சொல்கிற கால வேலையில் பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். காட் இஸ் குட். ஆமே. எல்லா சூழ்நிலையும் நமக்கு நல்லவராக இருக்கு. போடுமா? God is good all the time. He put all the praise in this heart. God is good all the time. Through the darkest night, His love will shine. God is good. God is good all the time. All the time. If you're walking through the valley and the shadows fall around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised never leave you, not forsake you. And His word is good. God is good all the time. Through the darkest night, the light will shine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. All the time. we were sinners as well worthy, till For us He chose to die. bring us with His Holy Spirit, now we can stand and testify. There is love, is everlasting, and His mercies we will never end. God is good all the time. The song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. All the good you have for me, my life is in your hands. And through the eyes of faith, I can clearly see God is good all the time. Put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. தகுதியில்லாத நம்மையில் அவர் நேசித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். அவர் வைத்திருக்க திட்டங்கள் என் வாழ்க்கையில் எல்லாம் அவர் கரத்திலே இருக்குது. எதுவும் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க. நம்ம எந்த திட்டமும் போட வேண்டாம். எவ்வளோ வயதானாலும் கர்த்தாவே உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன, நம்மாவே ஒரு பொய்யான வாழ்க்கையை அமைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக ஒரு மெய் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளேயே போக வேண்டும். ஆமென். உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா என்னை ஆண்டவரே வழி திசையை மாற்றுங்க, பாதையை மாற்றுங்க, காரியங்களை மாறதான் முடிய பண்ணுங்க என்று ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் அதிகமாக நேசிக்கணும். ஹல்லேலூயா.
கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக சொல்லுவார். அதனால அதில் ஒரு சின்ன துள்ளி கூட அவரை நேசிக்கிறத விளைக்கவே கூடாது. அவர் கிருபை தருவார், ஒவ்வொரு நாளும் கிருபை தருவார். ஹல்லேலூயா பாடுமா. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யான உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் நாளின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் நாளின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நீண்ட நேரத்திலும் நிலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் நிலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றிக் கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யான உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. ஹல்லேலூயா. வீட்டில் கேட்பாங்க பாருங்க, எங்கள் அம்மா அதிகமாக நேசிக்கிறியா நீ கேட்பாங்க, என் அப்பாவை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அன்பை பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதே போல தான் ஆண்டவரும் நம்ம நேசத்தை எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்தில் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரே கொடுத்து தான் நம்மளை அன்பு கூர்ந்தார். அதனால் நம்ம என்ன கொடுக்கணும்? நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்குமா நான் ரொம்ப நேசிக்கிறோம் உன்ன. ஆனால் அம்மா கிட்ட டைம் கொடுக்க மாட்டாங்க, அப்பா அம்மா சொல்கிறது பேச்சை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, நேசித்தா அதான் யோவான் சொல்வார், அவரிடத்துல நாம் அன்பு கூறுவோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். நான் நேசிக்கிறேன் என்ன அவரை தேடுவோம், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் கிருபை கேட்டு வாங்கிப்போம். ஸோ அவரோட நேசிக்கிறத நம்ம வெளிப்படுத்துவோம். பார்த்தாலே சொல்லுவாங்க, இப்போ எவ்வளோ அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மாதத்தை கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உண்மை அதிகமாக நேசிக்க எனக்கு கிருபை தாரோப்பா. நாட்கள் ஓடுகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வாரங்கள் ஓடுகிறது, வருஷங்கள் ஓடுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை அதிகமாக நேசிக்கணும்னு சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ கர்த்தர் நம்ம நேசிக்கணும், ஆண்டவரே உண்மை நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது என்ன வரும்னா, நம்ம கால்கள் தள்ளாடும் போது கூட, தடுமாறும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ண வரோம், கர்த்தர் கண்மணி போல காப்பார். ஆமென். அவரை நேசிக்கணும், அவர் வேதத்தை நேசிக்கல மிகுந்த சமாதானம். அவரோடு பழகி அவரோட பழகணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ எப்படி நேசம் வரும் அப்படின்னா, நாங்கள் சொல்லித்தரேன் எப்படி அவர் மேலே நமக்கு நேசம் வரும்னா, நம்ம சொல்லணும், ஆண்டவரே இம்மாச நேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லை.
என் மேலே நீங்கள் காட்டுற இந்த நேசமும் என் மேலே நீங்கள் காட்டுற இந்த அன்புக்கு நான் பாத்திரமே இல்லை ஆண்டவரே, எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? நேசம் வரும். ஹல்லேலூயா. ஓ கர்த்தரே, அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இது வரைக்கும் என்னை அதிசயமாக நடத்து. இந்த மாதம் முடிக்க போகிறோம். இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் நமக்கு 1ஆம் தேதி மார்ச் வந்துடும். இந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தரை உணர்ந்து நம்ம அவரை ஆராதித்து பாட போகிறோம். எத்தனை பேரை கால உற்சாகமாக இருக்கீங்க கர்த்தரை நேசிக்கிறதுல? ஆமென். நம்ம நேசத்தை பாடல் வழியாக காட்ட போகிறோம். அவர் அன்பு கூறுது நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையும் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையும் நடத்தி வந்தவரே.
அந்த கிருபையா இந்த வாரம் முழுவதும் நடத்த வந்தீங்களே. ஓ நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படிதான் நம்முடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், நம்முடைய வாயில் வார்த்தை இருக்கணும். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். எத்தனை கால வேலை சொல்றீங்க? கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் என்ன நடத்துகிறார். சில வேளை எனக்கு புரியல, புரியவே இல்லை. அவர் நடத்துறது அறியாத பாதையிலே நடத்துறாரு, தெரியாத சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, பாட சொல்ல புரியாத பாதையிலே புதிய வழிகளிலே நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லாத இடங்களிலே உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. பாடுவோம் ஆண்டவரை, பாடி உணர்ந்த ஒவ்வொரு அடிகளிலும் நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. பாடுவோம். புரியாத பாதைய புதிய உயரத்தில்
அதிசயம் அப்பா. ஓ, என்னை நடத்துற விதம் அதிசயம் ஆண்டவரே. என்னை நடத்தின விதம், என்னை போஷித்த விதம், எனக்கு கொடுத்த விதம், என்னை ஆசீர்வதித்த விதங்கள் அதிசயம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு சிலர் இப்படியாக வந்திருக்கீங்க, நாங்கள் 2 மாதம் ஆயிடுச்சுங்க, இன்னும் காரியம் வாய்க்கலை, இன்னும் காரியம் நடக்கலை, இன்னும் காரியம் புரியலை. ஆனால் வேதம் சொல்றது காத்திருக்க சொல்றார். ஆமே, கத்தருக்கு காத்திருக்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சிலரை காத்து வைக்க சொல்வார். சிலர் மாப்பிள்ளைக்காக காத்திருப்பாங்க, பொண்ணுக்காக காத்திருப்பாங்க, வேலைக்காக காத்திருப்பாங்க, ஒரு வீட்டுக்காக காத்திருப்பாங்க, ஓ கத்தருடைய அழைப்பதை காத்திருப்பாங்க. ஆனால் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லிட்டு போனார், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு என்ன பண்ணணுமா? காத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:5 ஆவியை பெறுவதற்கே காத்திருக்கணும்னா உலகபரமான நன்மையை பெருக எந்த அளவுக்கு காத்திருக்க வேண்டாம். அல்லேலூயா. அதான் நீதிமொழி சாலமோன் காத்திருக்கு வரும்போது இதயத்தை இலக்க செய்யணும், இலக்க பண்ணணும். அதில் காத்திருந்து பெற்றுட்டோம் பா, இதுக்காக எவ்வளோ வருஷம் காத்திருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தை பிறக்கும் போது சொன்னோம், உங்களுக்காக இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம். ஒரு நல்ல வீட்டில் போய் செட்டில் ஆகும்போது இப்போ இதுக்காக இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம். ஒரு வேலைக்காக எந்த காரியம் பண்ணோம் கத்திரத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும், பொறுத்து இருக்கணும், பொறுமையே இருக்க. சிலர் உடனே கேட்டது உடனே நடக்கணும், கேட்ட உடனே கொடுக்கணும், இல்லைன்னா தான் பிரச்சனை தான். நினைச்சது நடக்கணும். ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் சமூகத்தில் அப்படியே காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியம் வாய்க்கும். இந்த மாதத்தின் வாக்குத்தம் சங்கீதம் 73:28 ஓ ஹல்லேலூயா சொன்ன வார்த்தை, நானும் தேவன் அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நல்லம். ஓ அவனை நம்பிக்கையாய் வைத்து இருக்கிறேன், அது நம்மளை வெட்கப்படுத்தாது. பாடுவோமா? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, நீ பொறுத்திரு. ஏன் தெரியுமா? நன்மை செய்ய நமக்கு ஒரு உண்டு. எதுவுமே சொல்லி பக்கத்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, நீ காத்திருங்க, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நமக்கு உண்டு. சொல்லுங்க, நன்மை செய்ய எனக்கு உண்டு, உனக்கு உண்டு, நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகினால தைரியமா காத்திருக்கணும். நிச்சயமா ஆண்டவர் நன்மை செய்வார். எதுவுமே இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க. அந்த உலக மனுஷன் செய்கிறேன் கட்சியில் இல்லாமல் போயிடுவோம். இருக்கும்போது செய்யவே மாட்டான், மனசே வராது. ஆனால் செய்யாமல் போயிடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, நம்ம காத்திருக்கும் போது நமக்கு செய்வார், நன்மை செய்வார். அல்லேலூயா. பாடுவோமா? பாடுவோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்து பாடுவோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய
காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் நமந்திருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாய் நன்மை செய்ய நன்மை செய்ய நீதான் செய்ய உனக்கு ஒன்று நன்மை செய்ய எனக்கு நன்மை செய்ய நன்மை செய்ய நீதான் செய்ய உனக்கு ஒன்று நன்மை செய்ய ஒருவர் ஒன்று நீதான் செய்ய எனக்கு ஒன்று காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அவரே நம்பிக்கை வைப்பேன் ஆரையும் காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அவரே நம்பிக்கையாய் அல்லேலூயா. அவன் இருதயம் கலங்காத இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு. என் ஆண்டவர் என்னடா இந்த மாதம் முடிய பண்ணு 2 மாதம் ஆயிடுச்சு, கர்த்தர் எனக்கு இன்னும் நன்மையை பார்க்கலையே. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் போல ஆண்டவர் நீதி சூரியன் உண்மையில உதிக்க சொன்னார். ஓ ஹல்லேலூயா. சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டுன்னு சொன்னார். நீங்கள் வளர்வேன்னு சொன்னார். வளர்ந்த மாதிரி தெரியலையே, உதித்த மாதிரி தெரியலையே, அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல் சமூகத்தில் வந்து ஆண்டவரே நன்மை செய்ய எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. என் நம்பிக்கை மனுஷன் மேல இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேல. யோபை போல சொல்லுங்க, என்னை கொன்று போட்டாலும் உண்மை நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை இழக்க மாட்டேன்பா. உங்க மேலே என் நம்பிக்கை இருக்கு, உங்க மேலே விசுவாசம் இருக்கு. ஏன்னா எங்கள் தேவன் நான் எதிர்பார்க்கிற முடிவை தருகிறவர். நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தோம், எதற்காக ஜெபித்தோம், எதுக்கெல்லாம் காத்திருந்தோ அதை செய்கிற கர்த்தருக்கு உண்டு என்று விசுவாசி நல்ல கல்லை தட்டி இயேசுவே நான் எதிர்பார்க்க முடிவை தருகிறவரே, எதிர்பார்க்கிற காரியங்களை தருகிறவரே, எதிர்பார்க்க எல்லாவற்றையும் செய்கிறவரே. நம்ம பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவர் ஆவியினால் எல்லாம் செய்வார், அவர் நாமத்தினால் எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவை செய்வார். இங்கிருந்து போகும்போது எனக்கு ஒருவர் உண்டு, எனக்காக யாவை செய்வார். இந்த காலவேளை அறிக்கை செய்யுங்க, எனக்கு ஒருவர் உண்டு, எனக்காக யாவை செய்வார். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது என்ன? அவரை நேசிக்க வேண்டும், அவர் பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், ஒருபோதும் நிதானத்தை இழந்துடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியிலே இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், இயேசுவோடு. அப்படி இருப்போமானால் நமக்காக பாடி முடிப்போமா? எதிர்பார்க்க முடிவை தருபவரை பாடுவோம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகவாயிரே ஏகவாயிரே
கையில கட்டி விசுவாசத்தோட எனக்கு ஒரு உண்டு, நன்மை செய்ய எனக்கு ஒரு உண்டு, அவர் எல்லாம் எனக்காக செய்து முடிப்பார், எனக்காக எல்லாம் தருவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மனுஷ வார்த்தை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு உண்டு இந்த உலகத்தில் இருக்க, அவனை விட உங்கள் இருக்க இயேசு பெரியவர். ரபா ஷபலா ரபா, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. துதிகன மகிமை அவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம்.